ராம் நாராயண் ராம். ஒவ்வொருவருக்கும் நிலம் உண்டு. ஒவ்வொருவரும் விவசாயம் செய்கிறார்கள். அதிகமாக பால் குடிக்கிறார்கள். பழங்களை சாப்பிடுகிறார்கள். மேலும் சாஸ்திரங்களை பாடுகிறார்கள். இங்கு உள்ள கல்வி முறை போல் அங்கு இல்லை. அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள். ஆனால் அவர்கள் யாருக்காவது தொலைவில் கடிதம் எழுத வேண்டியிருந்தால் ஒரு கல்லில் ஸ்லோகம் அல்லது மந்திரம் எழுதி எந்த வீட்டிற்காக என்பதற்கேற்ப அந்த வீட்டில் எரிகிறார்கள். அது நேராக அந்த வீட்டில் சென்று சேரும். அந்த வீட்டில் உள்ளவர்கள் அதை தூக்கி எழுதியதை அழித்து தங்களுடைய பதிலை எழுதி மீண்டும் எரிகிறார்கள். அது நேராக திரும்பி வந்து விடுகிறது. அவர்களுடைய கல்வி முறை இப்படித்தான் நடைபெறுகிறது. நாமோ இங்கு வயரின் தாரின் மூலம் பேசுகிறோம். ஆனால் அவர்கள் இப்படித்தான் பேசுகிறார்கள். நான் சொல்கிறேன், 10,000 மைல்கள் தொலைவில் இருப்பவருடன் கூட வயரின் உதவியுடன் பேசலாம். அவர்கள் அதை கேட்டு ஆச்சரியப்படுகிறார்கள். கேட்கிறார்கள், இஸ்டோல்க வயர் எங்கிருந்து கிடைக்கிறது? நான் சொல்கிறேன், நிலத்தினுள் சுரங்கம் தோண்டி இரும்பும் தாமிரமும் எடுத்து அதை உருக வைத்து வயராக மாற்றுகிறார்கள். அதற்கு பிறகு தூண்கள் கம்பங்கள் கட்டுகிறார்கள். அந்த தூண்கள் வழியாக ஆயிரக்கணக்கான மைல்களுக்கு வயரை எடுத்துச் செல்கிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், தூண் என்றால் என்ன? அதுவும் இரும்புதான். அதற்கு பிறகு கேட்கும் ஒரு கருவி இருக்கும். அது ஒலி எழுப்பும். ஹலோ என்று சொல்வார்கள். பின்னர் பேச ஆரம்பிப்பார்கள். அவ்வளவு சிரமம் ஏன்? இந்த உடலுக்குள்ளும் எத்தனையோ வயர்கள் இருக்கின்றன அல்லவா? இங்கே இருந்து பேச முடியாதா? நம் உள்ளே இருக்கும் கருவியால் பேச முடியாதா?